சிபிஐ விசாரணைக்கு தனி விமானத்தில் டெல்லி சென்று வந்து விஜய். செலவு மட்டும் இத்தனை லட்சமா? கரூர் நெரிசல் பலி வழக்கில் விசாரணைக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருந்தார். டெல்லி பயணத்திற்கு விஜய் தனி விமானத்தில் சென்று வந்திருக்கிறார். இந்த பயணத்திற்கு ரூபாய் 45 முதல் 55 லட்சம் வரை செலவாகியிருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விமான சேவையை பொறுத்தவரை பயணிகள் விமானம் மற்றும் தனி விமானம் என்ற 2 வகைகள் உள்ளது. விஜய் சொந்தமாக தனி விமானத்தை வைத்திருக்கவில்லை. எனவே தனி விமானத்தை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். அவர் பயணம் செய்தது ஃப்ளை எஸ்பிஎஸ் நிறுவனத்தின் எம்பரர் லெகசி 600 ரக சொகுசு ஜெட் விமானமாகும். இந்த விமானத்தில் 13 முதல் 14 பேர் வரை சொகுசாக அமர்ந்து பயணிக்க முடியும். இந்த விமானம் கொஞ்சம் பெரிய சைஸ். விமானத்தின் அளவை பொறுத்து தான் அதற்கான கட்டணங்களும் மாறுபடும். இந்த விமானத்தை இயக்க 1 மணி நேரத்திற்கு 4 முதல் 7 லட்சம் வரை செலவாகும். குறிப்பாக டெல்லி, சென்னை விமான நிலையங்களில் விமானங்களை தரையிறக்கவும் கையாளவும் ரூபாய் 1.5 முதல் 2.5 லட்சம் வரை கட்டணம் செலுத்த வேண்டும். இது தவிர டெல்லியில் தங்கும் பட்சத்தில் விமான பணியாளர்களுக்கான தங்கும் இடம் மற்றும் உணவு செலவு சேர்த்து 1 லட்சம் ரூபாய் வரை வந்துவிடும். இதைவிட முக்கியம், இந்த செலவுகள் அனைத்திற்கும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்பதுதான். மொத்த செலவில் 18% ஜிஎஸ்டி வரியாக செலுத்த வேண்டும். மேலும் தனி விமானங்கள் இதர பயணிகள் விமானங்களை விட தனிச்சிறப்பு வாய்ந்த எரிபொருட்களை தான் பயன்படுத்துகிறார்கள். எனவே ஒரு முறை டெல்லி சென்று வர சில லட்சங்கள் வரை செலவாகும். ஆக இப்படியெல்லாம் சேர்த்தால் விஜய் டெல்லி சென்று திரும்ப ரூபாய் 45 முதல் 55 லட்சம் வரை செலவாகி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது.